வாதூரென்கோன் திருவடிகளே சரணம் அநேக சரணம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாதவூர் அடிகள் தன்னை ஆண்ட இறைவன் திருப்பெருந்துறை குருந்த விருட்சத்தின் கீழிருந்து தன்னை அழைத்து ஆலித்து அருள்மொழி பொழிது தன்னை தலைகீழாக மாற்றிவிட்ட, தன் என்பை உருக்கச் செய்த அந்த உயர்ந்ததான பிரேமையை விருஷித்த குருபிரானை திருச்சதகங்களால் கொண்டாடுகின்றார். மெய்யுணர்தல், அறிவுறுத்தல், கட்டறுத்தல், ஆத்மசுத்தி, கைமாறு கொடுத்தல், அனுபோக சித்தி, கருண்யத்திரங்கல், ஆனந்தத்தை அழுந்தல், ஆனந்த பரவசம், ஆனந்த அதீதம் என்கின்ற உயர்நிலைகளை இவர் வர்ணித்து கொண்டே செல்கின்ற அனைத்தும் திருப்பெருந்துறை இறைவனுக்கே சமர்ப்பிக்கின்றார். அவ்வாறு அதீதமான ஆனந்தத்தின் நிலையை நித்தல் விண்ணத்துக்கு முன்பு 104 பாடல்களிலே பாடுகின்றார். அவ்வாறு அவர் பாடி முடிக்கையிலே, இறைவா என் பொருட்டு நீ வர வேண்டும், மன்னா எம்பிரான் வருக என்று அழைக்கின்றார். கடைப்பாடலிலே அவர் கூறுகின்றார், பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று அருகிரநாத பெருமான் உருகியது போல் இங்கு பாடும் பணியை தனக்கு தர வேண்டும் என்று யாசிக்கின்றார். வேறு எதுவும் வேண்டாம், புகழ் வேண்டாம், நிலம் வேண்டாம், நீச்சு வேண்டாம், மனை வேண்டாம், மாடுகள் வேண்டாம், சுகம் வேண்டாம். பக்தி வைராக்கிய ஞான ஆனந்த உயர்நிலையிலே தேனினும் இனிய உயர்ந்த அனுபவத்தை தந்த குருநாதா, குருந்த விருட்சத்தின் கீழமர்ந்த குருமணியே, நான் எனக்கு ஒரே ஒரு வரம் தர வேண்டும். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும். நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும். நான் போற்றி புழுக்கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யலாம் விட வேண்டும். நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மையனே நான் பாட வேண்டும். என்ன விதமான வரங்களை கேட்கின்றார் பாருங்கள். பாட வேண்டும். என்ன பாட வேண்டும்? நின்னையே போற்றி பாட வேண்டும். அதற்கு அட்ஜெக்டிவ். அவ்வாறு பாடினால் பாடி நைந்து நைந்து உருகி, நான் அப்படியே அந்த பாடலிலே என்னை மறந்து உருகிவிட வேண்டும், மெழுகு போல் உருகிவிட வேண்டும், நெக்கு நெக்கு ஆக வேண்டும், பேச தெரியாது, என் தொண்டை விக்கித்து போக வேண்டும். போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது, அம்பலத்தே ஆடுகின்ற என் திருவடியை நான் கண்டவுடனே நாயினேன் கூட வேண்டும். சிவலோகம் என்கின்ற கேவல அனுபவ அவஸ்தையிலே நிலை பெற்றிருப்பவர்களுக்கு உயர்ந்த சீரிய செம்பொருளே உனக்கு வணக்கம். உன்னையே பற்றி நான் பாட வேண்டும். என் மனம் நெகிழ்ந்து கரைந்து போகும்படி பாட வேண்டும். அவ்வாறு பாடி 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 பரவசமடைந்து நான் கூத்தாட வேண்டும். அம்பலத்திலே நீ ஆடுகின்றாய், அதுபோல் உன்னை நினைத்து நான் கூத்தாட வேண்டும். சிதாகாசத்திலே ஊர்த்வ தாண்டமாடும் உன்னுடைய ஸ்வரூபத்திலே நான் ஒன்றிவிட வேண்டும், கூட வேண்டும். அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும். நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கு. சிதாகாசத்திலே ஊர்த்வ தாண்டமாடும் பிரபோவனுடைய ஸ்வரூபத்திலே நான் லயித்து விட வேண்டும். இக்கூடு நீக்கு, உடல் என்கின்ற உணர்வு அற்ற உணர்வுக்கு அதீதமாக நான் செல்ல வேண்டும். இப்பற்றினை விட வேண்டும். போற்றி பொய்யெல்லாம் விட வேண்டும். பிரகிருதி தத்துவங்களுக்கு அப்பாலாக நான் செல்ல வேண்டும். வீடு தந்து அருளு போற்றி நின் மையர் மையனே. அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற உயர்ந்ததான ஆத்மானுபவ தேன் அது என்னுள் ஊற வேண்டும். அந்த உயர்ந்ததான
பெரும் பேற்றினை நீ அருள வேண்டும் அப்பா, அதை என் சொத்தாக நீ தர வேண்டும். சிதம்பரத்துக்கு நந்தனார் சென்றார். செல்வேனா 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 என்ற காரணத்திலே சென்ற பொழுது 3000 சொப்னத்திலே பகவான் சாட்சாத்தாக தரிசனம் தந்து நந்தனாரை சகலவிதமான பூர்ண கும்பாதி மரியாதைகளோடு மாலை மரியாதையோடு அழைத்து வா என்கின்றான். அங்கு இருக்கின்ற வெள்ளி குண்டத்திலே அவர் இறங்குகின்றார். உயர்ந்ததாத தேவலோகத்து உருவத்தை அவர் பெற்றார். முனிகணங்களிலே ஒருவராக இருந்தவர் கீழ்ஜாதியிலே அன்று பிறந்தார். போவேனா, ஒரு கால் போவேன் என்றால் திரும்பி வருவேனோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்கின்றார். அந்த நிலைதான் எது? சிதம்பரத்துக்கு போன ஜீவாத்மா என்றும் திரும்பி வருவதில்லை என்ற உயர்ந்ததான சுகாதீத நிலையிலே அந்த கோட்பாடு அது இங்கு நிறைவேறுகின்றது. இதுவே அத்வைத சித்தி. இந்த அத்வைத சித்தி பரமசிவனாருடைய உர்த்வதாண்டதாகிய பிரகிருதிக்கு அப்பாற்பட்டது. எனவே அதுவே ஆனந்தம், ஆனந்தாதீதம் என்று ஆனந்த அதீதமான இந்த உணர்வை நான் பெற வேண்டும். அதற்கு பாட வேண்டும், உன்னையே பாட வேண்டும். அவ்வாறு பாட்டிலே எய்ந்து போக வேண்டும். நான் அதிலே புத்தி செலுத்தியவனாக உருகி நெக்கி நெக்கி மேலும் பாடா முடியாதல் திணறும் நிலை ஏற்பட வேண்டும். அப்பா உன்னை போற்றி. உன் கடல் ஆடும் கடலில் கண்டவுடனே நானும் பரவச கூத்தாட வேண்டும். உனக்கு சதுஷமாக ஆனந்தத்தினாலே நானும் கூத்தாட வேண்டும். உன்னை போற்றி. இப்புழுக்கூடு, இந்த அழியக்கூடிய ஷரீர மாத்தியம் குலு தர்மசாதனம் ஆயுர் நஷ்யதி பஷ்யதாம் பிரதிதனம் என்றபடி ஒவ்வொரு க்ஷணமும் அழியக்கூடிய உடலாகிய மலக்கூட்டை நீக்க வேண்டும். அதற்கு அதீதனாக அடுத்த நிலையிலே நான் போக வேண்டும். வீடுவே வீட வேண்டும், பொய்யெல்லாம் வீட வேண்டும். பகுதி தத்துவங்களுக்கு அப்பால் நான் அதீதமான உயர்நிலை பெற வேண்டும். மெய்யர் மெய்யனே நீ அருள் வேண்டும் என்று அத்வைத சித்தியை சிவனாருடைய உர்த்வதாண்டவ அவஸ்தையிலே இங்கு யாச்சிக்கின்றார். இப்பாடலிலே பெரும் ரகசியம் பொறிந்து இருக்கின்றது. இறைவனை பார்த்து வரங்களை கேட்கின்றார். பாட வேண்டும் அப்பா, வேறு எதுவும் வேண்டாம். சரி தந்தேன் போ என்கின்றான் இறைவன். எவ்வாறு பாட வேண்டும் என்று கேட்கவில்லையே, நின்னையே பாட வேண்டும் அப்பா, உன்னையே பாட வேண்டும். சரி தந்தேன் போ என்கின்றார். அது போராதப்பா, பாடி பாடி நைந்து நைந்து உருக வேண்டும். அந்த பாட்டிலே என்னை நான் இழக்க வேண்டும். என் புத்தி அதிலே உருகிவிட வேண்டும். ஒரு மெழுகுவத்தி போல் பக்தியினாலே என் மனமானது உருகிவிட வேண்டும். சரி தந்தேன். நெக்கு நெக்கு ஆட வேண்டும். அடுத்த க்ஷணம் உன் பெயரை கூடும் சக்தி கூட அற்றவனாக என் தொண்டையானது கத்கத நிலையிலே அடைய வேண்டும். சரி தந்தேன். அம்பலத்து ஆடும் நின் கடல் போது நாயினேன் கூட வேண்டும். நீ சிதாகாசத்திலே உர்த்வதண்டவம் ஆடுகின்றாய். அக்கணம் நானும் ஆனந்த பரவச கூத்தாடு பிரானாக ஆக வேண்டும். உணர்வுக்கு அதீதமான பகுதிக்கு அப்பாற்பட்ட உயர்நிலையை நான் அடைய வேண்டும். சரி தந்தேன். போற்றி புழுக்கூடு நீக்கு. ஆனால் அப்பா, என்றோ ஒரு நாள் இந்த உடலை உதறிவிட்டு செல்லக்கூடும் நாள் வந்துவிடும். ஆனால் அதை இப்பொழுதே தந்துவிடு. அழுக்கு நிறைந்த மலக்கூடு இந்த சரீரம் எதற்கு? இதற்கு அப்பாற்பட்டு நான் செல்ல வேண்டும். அந்த அதீத அனுபவத்தை எனக்கு தா. சரி தந்தேன். பொய்யெல்லாம் விட வேண்டும். இதற்கும் அப்பால் சென்று உயர்ந்ததான சகல சராச்சரத்திலும் நியாமக ஸ்வரூபனாய் இருக்கின்ற நீதான் என்னுள்ளும் நிறைந்திருக்கின்றாய். நான் நீ, நீயே நான் என்கின்ற உயர்ந்ததான அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற உயர்ந்ததான ஞான விட்டு பேரினை நீ அருள வேண்டும். ஏன் இவ்வளவு கேட்கின்றார் என்றால், நீ மெய்யர் மெய்யன், உண்மையான என்னுடைய பக்தி மெய்மையானது, சற்றளவேனும் பழுதில்லாதது, வழுதா என்றும் வழுவாத உயர் பக்தி நெறி என்னிடத்திலே இருக்கின்றது. எனவே அத்வைத சித்தி என்கின்ற உயர்நிலையை நீ தந்துருள வேண்டும் அப்பா என்று பிரார்த்திக்கின்றார். வாதவூரின் கோன் திருவடிகளே சரணம், அநேக சரணம்.